கொஞ்சம் நிறுத்துங்க. எங்க பைக் கிட்ட. செல்வம், நீ சரவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு. நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா, போலாங்க. செல்வம், உங்க அண்ணன் என்னை கூட்டிட்டு வந்த விஷயம் அத்தைக்கு தெரியாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். சரி. அம்மா, அம்மா. என்னடா? அண்ணி வந்திருக்காங்கம்மா, வாசல்ல வெயிட் பண்றாங்க. ஏன் உள்ள வர சொல்ல வேண்டியதானே? எப்படிம்மா, குழந்தை பிறந்து முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வரதானே முறை. வாமா, வந்து ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஏண்டா, எனக்கு உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறது உனக்கு தெரியல? ஆரத்தி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு ஒண்ணும் இங்க நடந்துடல. உங்க அண்ணன் உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில கிடந்ததே பெரிய திஷ்டி தான். முதல்ல அவளை பந்தா பண்ணாம உள்ள வர சொல்லு. நிர்மலா, அண்ணி வந்திருக்காங்க. அவங்கள ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வரணும். கொஞ்சம் வந்து ஆர்த்தி எடுக்கிறியா? ஆர்த்தில எனக்கு எடுக்க தெரியாது. எரிச்சல கலப்பாம இருந்து வரியா? இத பாரு, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். உனக்கு எதுக்கு? அதான் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டல, பேசாம வேலையை பார்த்துட்டு போ. ஏய், நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்காவது எழுந்து வந்து ஆர்த்தி எடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். ஏன் உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? இங்க பாரு, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. அப்படி உனக்கு முக்கியம்னா நீயே போய் ஆர்த்தி எடுத்து அண்ணிய கூட்டிட்டு வா. நாட் a bad idea. உன் தங்கச்சி சொன்னது கரெக்ட் செல்வம். என்ன கரெக்ட்? ஆமா, பொம்பளைங்க தான் ஆராத்தி எடுக்கணும் சட்டமா என்ன? நாம ஆராத்தி எடுத்தா அவங்க உள்ள கூட்டு வருவோம். என்ன விளையாட்டா பேசுறீங்களா இல்ல சீரியஸா பேசுறீங்களா? சீரியஸா தான் சொல்ற செல்வம். உன் தங்கச்சி சொன்ன மாதிரி இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்பெல்லாம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு அவ பெத்தவளுக்கு அவளே கொல்லி போட்டிருக்கா. இன்னொரு ஊர்ல ஒரு பணத்தை எடுத்துட்டு போய் பொம்பளைங்களே அடக்கம் பண்ணிருக்காங்க. இப்படி வித்தியாசமான நியூஸ் டெய்லி பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. அவங்களே அப்படி இருக்கும்போது நாம ஏன் ஆராத்தி எடுக்க கூடாது? இல்ல, நான் அதுக்கு சொல்லல. அட என்ன தயங்குற செல்வம்? நான் எப்பவுமே டிஃபரெண்டா திங்க் பண்ணக்கூடியவன். நாம போய் ஆராத்தி எடுப்போம். இத பாரு, தமிழ்நாட்டிலே மொத ஆராத்தி எடுத்த ஆம்பளைங்கன்னு ஹிஸ்டரியில நம்ம 2 பேரும் வரப்போகுது. வா அடவா, அங்க என்ன பாக்குறவா? சந்தோஷ், நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. ஆர்த்தி எப்படி கரைக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அட என்ன இது பெரிய மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிற ரகசியமா? என்ன இந்த குங்குமம், மஞ்சள், வெத்தலை, அப்புறம் சீரகம், சோம்புன்னு பலசரக்கு சாமான்லாம் போட்டு கலந்து ஒரு ஈஸ்பன் கலர்ல கொண்டு வந்துட வேண்டியதானே? ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. அட என்ன பெரிய ட்ரிங்கிங் பர்பஸ்க்கா யூஸ் பண்ண போறோம்? சும்மா அப்படியே கீழே கொட்டுறது தானே. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல தட்டு எடுத்துக்கணும். கரெக்டா சொன்ன நீ. அடுத்தது குங்குமம். குங்குமம் எப்படி கரெக்டா பிடிச்சோம் பாத்தியா? ஐயோ இருங்க, அது மிளகா தூளுங்க. அது மிளகா பொடி. அதான் அப்படி காருது. இதெல்லாம் உங்க அம்மா கண்ணுல போட வேண்டியது. இங்க இருக்கு குங்குமம். போடு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுங்க. தண்ணி எடுக்கவா? தண்ணி ஊத்துங்க. அளவு தெரியாம ஊத்திராதீங்க. ஐயோ போடுங்க. ஓகே. ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சு பாருங்க. இல்ல வேற என்னமோ போடணும். ஒண்ணு வெத்தலை. வெத்தலை புடிச்சோம் பத்தியா பாயிண்ட? வேற வெத்தலை போடுங்க. அப்புறம் காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா இங்க இருக்கு. இதுல இங்க பாருங்க. ஓகே, அதான் கரெக்டான ஒரு கலர் வந்துருச்சு. போட்டுங்களா? கற்பூரம். ஆஹா, கற்பூரம். பொதுவா நான் கம்ப்யூட்டர் கற்பூரம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா லோக்கல் கற்பூரம்.
வேற 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 தீப்பெட்டி. தீப்பெட்டி ஓகே எடுத்துங்க. வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான், கின்னஸ் ரெக்கார்டுக்கு இது போதும். வெல்கம். ஏன் இவ்வளவு நேரம் செல்வம்? ஆம்பளைங்க நாங்க ஆராத்தி கரைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன இதெல்லாம்? ஆர்த்தி எடுக்க போறோம். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? டோன்ட் வரி, டென்ஷன் ஆகாதீங்க. அதுவா அந்த பக்கம் பிடிங்க, சுத்துவோம். அச்சோ, முதல்ல 3 வாட்டி இந்த பக்கம். ஓ, கிளாக் வைஸா சுத்தணுமா? இப்போ இந்த பக்கம். ஆன்டி கிளாக். நீ சொல்றது கரெக்ட் சொல்லுவோம். எல்லாம் இப்போ பொட்டு வைங்க. பாத்து குழந்தைங்கள பற்ற போகுது. இந்த கையில. ஓகே, உள்ள போலாம். நீ நடு சந்தில ஊத்திருங்க செல்வம். ஏன்ட்ட கொடு. ஏண்டா செல்வம், உனக்கு மூளைகளை ஏதாவது கலங்கி போயிடுச்சாடா? ஆம்பளைங்க எங்கேயாவது ஆரத்தி எடுத்துன்னு பாத்திருக்கியாடா? இந்த ஐடியாவை கொடுத்ததே உன் மாப்பிள்ள தாமா. ஏமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்த்தி எடுக்கணும் வான்னு கூப்பிட்ட போது உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டு இருந்தா, இப்ப திட்டத்துக்கு மட்டும் ஏஞ்சி வந்திருக்க. இப்ப மட்டும் உடம்பு சரியா போச்சா? உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? நீங்க உள்ள போங்க. நீ போங்க. அத்தை, நீங்க வாங்க. அத்தை, இந்தாங்க காஃபி. இப்போ உங்க உடம்பு தேவலையா அத்தை? நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுத்தா போதும். அத்தை, இந்தாங்க அத்தை உங்க பேரன். எல்லாரும் இவன் உங்களை மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க? ஆமா, அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கானா. அப்படின்னா இவனை உனக்கு பிடிக்காத? எப்படி இருக்க நிர்மலா?
மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணணுமா? ஒன்னதான் கேக்குறேன் நிர்மலா, சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணுங்க. மளிகையில எல்லாம் இருக்கா இல்ல ஏதாவது வாங்கணுமா? ஏதாவது வாங்கணுமா? போய் டப்பாவை திறந்து பாருங்க, இருக்கா இல்லையான்னு தெரியும். வந்தாச்சா? என்ன நீங்க இப்போ உங்க உடம்பு தேவையில்லையா? விஜி, ஊர்ல வச்சு நீ சொன்னதை என்னால இன்னும் நம்ப முடியல. அது ஏன் சொல்றேன்னா, மறுபடி நீ சொல்றத நம்பி என்னால ஏமாந்துட்டு இருக்க முடியல விஜி. அதான். சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல? வாங்க போலாம். ரூமுக்கு போலாம். விஜி நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கேன் மாமா. சம்மந்தி நல்லா இருக்கறா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி நல்லா இருக்கமா? இவன் தான் பாத்துக்கறானே. உள்ள கூட்டு போடா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த வீட்டு அதிசய மருமகள், சின்ன மருமகள் இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க முகமெல்லாம் உங்களுக்கு மறந்துருக்கான், நல்லா பாத்துக்காங்க. மறுபடியும் ஒரு முறை மறந்துட போகுது. இந்த வீட்டுல உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கமா, விசிட்டிங் மருமகள். நல்லா பாத்துக்கங்க. ஆதர்ஷ தம்பதிகள். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா வல்லுவன வாசியும் மனசொத்த தம்பதிகள். அது மாதிரி உதாரண தம்பதிகள். சகல என்ன நக்கல் பண்றீங்களா? ஏண்டா சகல, இதுக்கு பேர் நக்கலா? நிஜத்தை தான் சொல்றேன். நம்ம விஜய் மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? இந்த வீடு ஹாஸ்டல் மாதிரி. அது எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். அவ்வளோ சுதந்திரம் இந்த வீட்டுல. நம்ம கோபி மட்டும் என்ன, பொண்டாட்டி அவு தொட்டு எனக்கு என்னன்னு இருக்கான். பொண்டாட்டி சல்யூட் அடிக்கிறதுல எல்லாரையும் மிஞ்சிட்டான். உதாரண புருஷன். சகல வர வர ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க, நல்லது இல்ல. டேய் சகல, எதிர எல்லாம் மீறி பேசுறாங்க. பின்ன பொண்டாட்டி அவுத்துட்டாங்கற, நீ ஏன் சோத்துறீங்களே வேற ஏதாவது? டேய் சாப்பாட்டை பத்தி பேசுன, சகலன்னு கூட பார்க்க மாட்டான். எகிரி போட எகிரி, ஞாபகம் வச்சுக்க. ஒழுங்கு மரியாதையா பேசு. நானும் சகலேன்னு தான் பாக்குறேன். டேய் என்னடா நீ மரியாதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட? அவன் என் மச்சனை. அவனை பேசுறதுக்கு திட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு. ஏன் அடிக்க கூட உரிமை இருக்கு. நீ ஏன்டா குறுக்க வர? அவனும் எனக்கு மச்சான் தான். அவன் அனாவசியம் பேசுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. டேய் இப்பதான்டா புரியுது நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்றன்னு. உனக்காக லோன் வாங்கி கொடுத்தான்ல, அதுக்காக ஜாலரா போடுறீங்களோ? நாக்கு அடக்கி பேசுங்க. இவர் எப்போ அண்ணன் கிட்ட பிரியமா தான் இருப்பாரு. காசுக்காக நாக்க நீட்டுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளுது. இவர் அவமானப்படுத்துற மாதிரி பேசினா பார்த்து சும்மா இருக்க மாட்டாமா. என்ன எதுக்கு திட்டுற? தினமும் தவளை மாதிரி வாழ் வாழ் கத்திட்டு இருப்பாரே உன் புருஷன். முதல்ல அந்த ஆள் வய துணியை வச்சு ஆட, அப்புறம் எல்லாம் தன்னால சரியா போகும். அதே மாதிரி அந்த ஆள் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். வாயே போட்டுருவேன். ஐயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு சகலையும் ஃபுல் ஃபார்ம்ல மோதிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னைக்கு எப்படி நல்லா பொழுது போயிடும். என் புருஷன் பேசுறது தனக்காக இல்ல, யார் மனசு வருத்தப்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்ல இடத்துல தான் பேசுறாரு. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஆமா கேட்டுக்கடா, இந்த வீட்டுல என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவே என் பொண்டாட்டி ஈஸ்வரி மட்டும் தான். நான் பேசுறது எல்லாருடைய நன்மைக்காக தான். அடேப்பா, பெரிய மகான் மாதிரி பேசுற. ஓட்டவாய் சிவராமண்ணே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இல்லம்மா விஜய், இந்த வீட்டுல எல்லாருமே தட்டி கேட்கறதுனாலதான் இந்த தவளையெல்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கு. மல்லாக்க திரும்பி போட்டு பலாப்பழத்தை வர மாதிரி ஒரே வந்து வச்சுக்குவ, சத்தம் இல்லாம கிடக்கும். டேய் அமாவாசையில வந்து அவசரம் கொடுக்க பலாப்பழத்தை வந்துற மாதிரி எங்களை வந்துருவீங்களோ? எங்க கையான பூ பறிக்க போவோமா? முள்ள மன்ற தலை சீவர மாதிரி சீவு போடுவா. ஞாபகம் வச்சுக்க. என்னடா அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. எதுக்காக இவர்கிட்ட வீணா பேசிட்டு இருக்கீங்க? இவருக்கு எங்க ரெண்டு பேரை திட்ட உரிமை இருக்கு. கரெக்டா சொன்னமா விஜி. அண்ணே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்காக வீணா அவர்கிட்ட வம்புக்கு போறீங்க? என்ன ஓட்டப்பனை லண்டு பூந்த மாதிரி லோட லோடன்னு பேசிட்டே இருந்தா மனுஷனுக்கு கோவமா வராதா? விஜி நான் நல்ல கருத்தை சொல்றேமா, அதை மனசோட வச்சுக்க. என்னதான் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் ஒன்னா சேர்ந்து தண்ணி குடிச்சதுங்கிறதுக்காக சிங்கம் நிறைய ஒன்னாயிடுமா? அதே மாதிரி தான் இவனும் நானும். நான் சிங்கம், அவன் நரி. அண்ணே அவர் பேசினது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. விஜி
நீ அன்போட சொன்னதுனால இப்ப நான் விட்டு போறேன். இல்லைன்னா அந்த அம்மாவை சொன்ன வார்த்தை என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. இல்லைன்னா அட போயா. ஐயே சண்டை என்ன இவ்ளோ சப்புன்னு போயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. விஜி அவரு சொல்லிட்டு போனாரே ஆத்து கதை, அதே கதையை நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் சரி, பட் நாய் நக்கித்தான் குடிக்கும். அதே மாதிரி தான் நீ எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் சரி, அது உடனுடன் பேசத்தான் போகுது. அது கேட்க வேண்டியது நம்ம தலையெழுத்து. என்ன செய்யறது? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி நீ சொல்லல, நான் போறேன். அண்ணி, அண்ணன் வாங்கி கொடுத்த தாளிச்சேன் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீங்க போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க ரொம்ப அலுப்பாயிடுச்சா? ஆமா, இப்படி சண்டை போட்டா என்ன பண்றது? பொழுதுதான் போகும். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். நானும் போய் குளிச்சுட்டு பூ வாங்கிட்டு வரேன்.